அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல, தமிழம்மா பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். சென்றைய பதிவுகளில் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இளந்தமிழே இளந்தமிழாய் வலம் வந்தது 12ஆம் வகுப்பு குழந்தைகள் கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். இன்றைய பதிவிலே அந்த கவிதை தொகுப்பினுடைய முதல் பத்தியில் இடம்பெற்றுள்ள அந்த கவிதையினுடைய பொருள், விளக்கம், இலக்கண குறிப்புகளை அறிய செய்யலாம் என்று நினைக்கிறேன். பாடப்புத்தகம் உள்ளவர்கள் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்துகிற பொழுது எப்படி கூர்ந்து கவனிப்போமோ அதை போல நீங்கள் கவனிக்க வேண்டும். கவனிக்கிறீர்கள். சிலர் என்னை தொடர்பு கொண்டார்கள். தமிழம்மா இனிமையான குரலில் அழகிய தமிழை கேட்டு மகிழ்ந்தோம் என்று என்னோடு பேசினார்கள். அவர்களுடைய ஏக்கம் போக்க வேண்டும் என்பதற்காக பதிவு தொடர்கிறது. செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். இந்த கவிதை தொகுப்பினை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த முதல் பத்தியில் கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மலை மேட்டில் சூரிய உதயத்தில் எப்படி ஒரு உழைப்பாளர் தன்னுடைய தோல் வலிமையை பயன்படுத்தி உழைத்து கைகள் சிவந்து விடுகிறது, உழைக்கிற அந்த உழைப்பாளிகளுடைய வியர்வை துளிகள் மண்ணில் விழுகிறது. அந்த வியர்வை துளிகளை, உழைப்பின் உயர்வை புகழ்ந்து பாடுவதற்கு எனக்கு ஒரு மொழி வேண்டும். அந்த மொழி தமிழ் மொழி. அந்த வியர்வை துளியை, உழைப்பாளர்களுடைய வியர்வையை புகழ்ந்து பாடுவதற்கு உன்னையல்லால் வேறு துணை எனக்குண்டோ தமிழே அப்படி சொல்றாங்க. தமிழ் மொழியே அவர்களுடைய உழைப்பை நான் புகழ்ந்து பாட வேண்டும், அதற்கு நீதான் உதவியாக இருக்கிறாய் என்று தமிழ் மொழியை புகழ்ந்து பாடுகிறார் கவிஞர். இதுல பார்த்தீங்கன்னா செம்பருதி மலைமேட்டில் அப்படின்னு இருக்கு. செம்பருதி என்ன? செம்பருதி என்றால் சூரியன். பருதினாலே சூரியன் தான். செம்பருதி பொருள் எழுதுக என்று கேட்கலாம். நீங்கள் உடனே குறிச்சுக்கணும். செம்பருதி என்றால் சூரியன் என்று எழுதி கொள்ள வேண்டும். சூரியன் என்றவுடன் இதிலிருந்து நீங்கள் சூரியனுக்குரிய வேறு பெயர்களையும் தெரிஞ்சுக்கணும். சூரியனுக்குரிய வேறு பெயர்கள் எழுதுங்க. சூரியன், பகலவன், ஞாயிறு, ஆதவன், செங்கதிர், இரவி. சூரியனுக்குரிய வேறு பெயர்கள். சூரியன் அவ்வளோ பேர் இருக்கா? அது மாதிரி திங்களுக்கு வேறு பெயர்கள் இருக்கிறது. சூரிய சந்திரன், சந்திரன், நிலவு, அம்புலி. திங்கள்னா நிலவு, ஞாயிறுனா சூரியன். இதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். மலைமேட்டில் தலை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம். அது வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அந்த கவிதை தொகுப்பினை நீங்கள் படிச்சுக்கணும் புத்தகத்தை வச்சு. அந்த உழைப்பாளர்களுடைய தோல் வலிமையை புகழ்ந்து பாடுவதற்கு தமிழ் மொழிதான் உதவியாக இருக்கிறது. இறுதி வரி ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே. இயம்பிடாயே அதில் அடிக்கோடுங்கள். இயம்புதல் என்றால் செப்புதல். செப்புதல், இயம்புதல்னா சொல்லுதல், கூறுதல். இயம்பிடாயோ என்றால் என்னது? கூறுதல், சொல்லுதல் என்று பொருள். அதை நீங்கள் எழுதிக்கங்க. இப்போ இந்த பத்தியில் இடம்பெறுகிற இலக்கண குறிப்புகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். செம்பருதி குறிச்சிங்க. செந்நிறத்து, நான் சொல்றது எல்லாத்தையும் குறிச்சுக்கணும். செந்நிறத்து குறிச்சிங்க. செந்தமிழ் குறிச்சிங்க. செந்நிறம் எல்லாத்தையும் குறிச்சுக்கணும். இப்போ நான் சொல்றது செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம். இந்த குறிச்சிங்கன்னா இப்போ மூன்றுமே என்ன அப்படின்னா பண்பு தொகை. இலக்கண குறிப்பில் மூன்றுக்குமே என்ன இலக்கண குறிப்பு என்றால் பண்பு தொகை. பண்பு தொகை என்றால் ஒரு சொல்லை இரண்டாக நிலைமொழி வறுமொழி என்று பிரிக்கிற பொழுது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மை விகுதி பெற்று வந்தால் அது பண்பு தொகை. இப்போ இதில் 3 பண்பு தொகை இலக்கண குறிப்புகள் இடம்பெற்று இருக்கிறது. குறித்து கொண்டீர்களா? அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? நிறைய கலந்து கொடுத்துருவாங்க. ஒரு வினைத்தொகை, ஒரு பண்பு தொகை, ஒரு உரிச்சொல். இப்போ பண்பு தொகையை எடுத்து எழுதுக என்றால் 3 சொல்லையும் நீங்கள் இரண்டாக பிரிக்க வேண்டும். பிரிக்கிற பொழுது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மை விகுதி பெற்று வந்தால் பண்பு தொகை. அறிந்து கொண்டீர்களா? பண்பு தொகை என்று ஒரு தலைப்பு.
அடுத்தது முத்து முத்தாய் என்று வந்திருக்கிறது. இங்கே அடிக்கோடிடுங்கள், எடுத்து எழுதிக்கோங்க. முத்து முத்தாய் என்றால் அது என்னது? வந்த சொல்லே இருமுறை அடுக்கி வந்து பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். ஒரு சொல்லை திருப்பி வரும், ரெண்டு தடவை அடுக்கி வரும், முத்து முத்தாய். அப்போ பொருள் தரணும், அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் என்றவுடன் இரட்டை கிளவி என்று ஒன்று இருக்கிறது. அது பிறகு நான் சொல்கிறேன். அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் வேறுபாடு இருக்கு. வந்த சொல்லே அடுக்கி வரும் அடுக்கு தொடர், இரட்டை கிளவிலும் வந்த சொல்லே அடுக்கி வரும். ஆனால் அடுக்கு தொடரை பிரித்தால் பொருள் தரும், இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தராது. அப்போ முத்து முத்தாய் என்பது அடுக்கு தொடர், குறித்து கொள்ளுங்கள். அடுத்தது வியந்து பாட என்று வந்திருக்கா. வியந்து அடிக்கோடிடுங்கள், எடுத்து எழுதுங்கள். வியந்து என்பது என்னென்ன என்ன இலக்கண குறிப்பு என்றால் வினையெச்சம். இப்போ வினையெச்சம் என்றவுடன் எச்சம் என்றால் பெயரெச்சம் என்று ஒன்று இருக்கிறது. இலக்கண குறிப்பிலே வினையெச்சம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ வினையெச்சம் என்றால் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து கடைசியில் ஊ விகுதி பெற்று வந்தால் அது வினையெச்சம், குறித்து கொள்ளுங்கள். அடுத்தது வியர்வை வெள்ளம் என்று ஒன்று இருக்கிறது. வியர்வை வெள்ளம் இலக்கண குறிப்பு வந்து உருவகம். வியர்வை வெள்ளம் போன்ற வியர்வை இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று ஒப்புமை, இது போன்று அது இருக்கிறது, இந்த உருவம் போல அது இருக்கு என்று ஒப்புமைப்படுத்தி கூறுவதுதான் உருவகம். அதில் வியர்வை வெள்ளம் என்பது உருவகமாக இலக்கண குறிப்பாக இந்த முதல் பத்தியில் இடம்பெற்றிருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு நன்றாக புரிந்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் அந்த மணி பொத்தானை அழுத்துங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பத்தியினுடைய விளக்கங்களும் இலக்கண குறிப்புகளும் இடம்பெறும். மீண்டும் சந்திப்போம் நெஞ்சங்களே. நன்றி.